நூல் பரோட்டா இதுக்கு முன்னாடி பரோட்டா போட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனா கூட இவ்வளோ லேயர்ஸோட சூப்பராக பரோட்டா வீட்லேயே செய்யலாம். ஒரு மிக்சிங் பவுலில் முட்டை, உப்பு, சீனி, பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் மைதா மாவு எடுத்துட்டு அதில் இந்த முட்டை மிக்சரையும் சேர்த்துட்டு உடையில கொஞ்சம் தண்ணி தேவைப்படும், தண்ணியும் சேர்த்துட்டு நல்ல சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 90 நிமிஷம் அப்படியே அதை கவர் பண்ணி வச்சிருங்க. மாவு நல்லா சாஃப்டாகும். 90 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து லைட்டாக பிசைஞ்சிட்டு இந்த சப்பாத்திக்கு பால்ஸ் எடுப்போம்ல அது மாதிரி எடுத்து இன்னொரு 30 நிமிஷம் ஊற வச்சிருங்க. கவுண்டர் டாப்ல கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இப்படி பரட்ட ஆரம்பிங்க. ஸோ நல்ல எலாஸ்டிசிட்டி வேணும்னா மாவு நல்லா ஊறி இருக்கணும் எண்ணெயில். அதுக்கப்புறம் ஒரு பீட்சா கட்டரோ நைஃபோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு மேலே வந்து கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி சைட்ல இருந்து இப்படி ஃபுல்லாத்தையும் எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு இப்படி நல்லா ரோல் பண்ணி கீழே வந்து டக் பண்ணிருங்க. பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அண்ட் இது நீங்கள் நிறைய செஞ்சு வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கவர் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை லைட்டாக இப்படி பரட்டிட்டு தவால போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான நூல் பரோட்டா ரெடி ஆயிரும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்கு ஜுல்ஃபியாஸ் ரெசிபிஸ் ஃபாலோ